இப்போ வேரியேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் அலாங் த சேம் ஹரிசாண்டல் லெவல். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் என்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு கண்டெய்னர். இப்போ நீ இமேஜின் பண்ணிப்பார், இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்போ இந்த லிக்விடுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா ஓகேவா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆக ட்ரை பண்ணுமா? ஏன்னா ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டா இல்லையா? என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? ரெண்டு பாயிண்டில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லிக்விட் என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல கீழே ஒரு பைப் கட்டி விட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்டில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இப்போ இந்த லிக்விட் வந்து வெளியே போக இந்த தண்ணி கீழே வந்து வருமா வராதா? கரெக்டா? ஏன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ரெஸ்ட்டில் இருக்கிற லிக்விட்ஸ். ஓகேவா? லிக்விட்ஸ் எங்கே இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு பாயிண்டில் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். சேம் ஃப்ளூயிடா, உள்ளுக்குள்ளே இருக்கிறது சேம் ஃப்ளூயிட். அப்போ இங்கே இருக்கிற ப்ரெஷர் வந்து P = P0 + ρgh. இங்கே இருக்கிறது என்ன வரும்? அதே இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சேம் ஃப்ளூயிட். என்னது? சேம் ஃப்ளூயிட் தான். அப்போ நல்லா பார்த்தோன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ப்ரெஷர் ஆப்சன்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஃப்ளூயிட் அட் சேம் ஹரிசாண்டல். எப்போ வெளியே வந்தோம்? Your meeting is ended by the host for everyone. வருது. இதில் ஒன்றுமே இல்லை. ப்ரெஷர் வந்து சேம் ஹரிசாண்டல் லெவல் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். சரியா? பேசுறது கேட்குதா? ஓகே, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. ஃபார் அ லிக்விட் இன் ஈக்குலிபிரியம், லிக்விட் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது. அப்போ என்னென்னா அது வந்து மூவ் ஆகலை. ப்ரெஷர் இஸ் சேம் அட் ஆல் த பாயிண்ட் இன் அ ஹரிசாண்டல் பிளேன். அப்போ நான் ஒரே ஹரிசாண்டல் பிளேனில் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி எங்கள் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். லெட் மீ அஸ்யூம் சப்போஸ் த ப்ரெஷர் வேர் நாட் ஈக்குவல். சப்போஸ் ப்ரெஷர் சேமாக இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஃப்ளோ ஆகிருக்கும். கரெக்டாக இல்லையா? இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்போ தண்ணி வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் மூவ் ஆக போகுது. இவ்வளோ தானே? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூ டியூப் ப்ராப்ளம். சரியா? ஒரு யூ ஷேப்பில் ஒரு டியூப் இருக்க போகுது. லெட் மீ சே ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்விட் இருக்கு. இது ஒரு லிக்விட், இது வாட்டர், அது வந்து ஆயில். சரி, அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட். இது இப்போ நல்லா பாரு, சேம் ஹைட்டில் இருக்கிற சேம் லிக்விட் எடுக்கணும். நான் இந்த ஹைட்டில் ரெண்டு ப்ரெஷர் ஈக்குவல்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? எங்கே வேறு லிக்விட் அங்கே வேறு லிக்விட், அப்போ டென்சிட்டி மாறும். அப்போ நான் சேம் ப்ரெஷர் எங்கே சொல்லலாம்? இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? ஏன் பேஸில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன்னா, சப்போஸ் பேஸில் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல இருந்து வரைக்கும் நீ வந்து எதோட டென்சிட்டி எடுக்கணும்? வாட்டரோட. அதுக்கு மேலே புரியுதா? அப்போ எனக்கு அந்த பிரச்சனை வேண்டாம். பட் கண்டிப்பாக பேஸில் பார்த்தோன்னா ரெண்டு இது சேமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? எதாவது வரைஞ்சிருக்கல ஒரு கோடு, புரியுதா? இப்போ இதோட ஹைட் வந்து சம் h1, இந்த ஹைட் வந்து சம் h2.
பட் இந்த ரெண்டு சேம் ஹரிசாண்டல் லெவல் சேம், பட் மேலே லிக்விட் வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கலாம். இப்போ இதில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் எவ்வளோ சார்? P0 ρ1 GH1. இங்கே ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் எவ்வளோ? நல்லா பாரு, நீ சொல்கிற மாதிரி சப்போஸ் இந்த H1 H2 ஈக்குவல்னு சொன்னால் ரெண்டுமே ஈக்குவல் டென்சிட்டியும் இருக்கணும். ஆமாவா இல்லையா? இப்போ நல்லா பாரு, இது வந்து நான் ஈக்குவேட் பண்ணுறேன்னு சொன்னால் P0 plus ρ1 GH1 equal to P0 plus ρ2 GH2. P0 cancel ஆயிரும், HH cancel ஆயிடுச்சுன்னா ρ1 H1 equal to ρ2 H2. இதை வச்சு தான் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இனிமேல் உட்காந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதலாம் வேணாம். சரியா? இப்போ நல்லா பாரு, சப்போஸ் H1 H2 ஈக்குவல்னு சொன்னால் ρ1 ρ2 எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நான் வேறு லிக்விட் எடுத்துருக்கேன்னா H1 H2 ஈக்குவலாக இருக்காது. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? இப்போ கொஸ்டின் எடுத்துக்கோ, நல்லா பாரு. இந்த ஹைட்டில் ப்ரெஷர் சேம்னு சொல்லிடுவேனா? இது வந்து ஆயில். அப்போ ρ1 இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? D + L ஈக்குவல் டு செகண்ட் ρ2 L. இவ்வளோ தான். இப்போ என்ன கொஸ்டின் இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறது. யூடியூப் இந்த ஃபிகர் கண்டென்ட் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் இருக்குது. வாட்டர் இந்த ரைட் ஆர்ம் ஆயில் இஸ் ஆயிலோட டென்சிட்டி தெரியாதுன்றான். கண்டிப்பாக 1000 இருக்க முடியாது, 900 கிட்ட தான் இருக்கணும். அப்போ இது மூணில் எது வேணாலும் இருக்கலாம். ஆயில் இஸ் அன்னோன் டென்சிட்டி, இது வந்து ρxன்னு வச்சுக்க சொல்லியிருக்கான். நல்லா பாரு, லென்த்து 135 மில்லிமீட்டர், இது 15. 135 + 15 எவ்வளோ? 150. ρ2 டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இன்னொரு சைடு வாட்டரா 1000. எஸ் 1000. ஹைட் எவ்வளோ? 135. அப்போ ρx பார்த்தனா 1000 × 135/150. 15 டேபிளில் பார்த்தனா 10 டைம்ஸ் 9 டைம்ஸ் 9. அப்போ சரியா? சரி, இது வச்சு நீ இந்த இடத்துல ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெர்க்யூரி காஜ்லாம் இப்படி தான் இருக்கும், அதை பார்ப்போம். சரியா? மோனோடியூப் காஜ், மெர்க்யூரி காஜ்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா. இது மில்லிமீட்டரா, இதுவும் மில்லிமீட்டரா? அப்படி இல்லைன்னா உனக்கு வேணா இங்கே 10⁻³ போடு, அந்த சைடு 10⁻³ போடு. கேன்சல் ஆயிருமா? எஸ். இப்போ பாரு, இதான் கொஸ்டின். இது வந்து ஹைட் H1, இது வந்து ஹைட் H2. யூடியூப் எக்ஸ்பிளைன் காலம் இஸ் பேலன்ஸ். ஓகே, சிடி பெராஃபின். சிடியில் இங்கே பெராஃபின் இருக்கு. ஓகேவா? பெராஃபின் சொல்லி ஒரு சப்ஸ்டன்ஸ். ρ1 இது பார்த்தனா வாட்டர், ρ2. நம்மளோட ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரைட்டாக வேணா என்ன பண்ணுவேன்? P0 + ρ GH1 அப்படிலாம் போட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன? ρ1 H1. நல்ல பாரு, ρ1 தான் என்னது? பெராஃபின். கரெக்டா? ஆமாம், யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நல்லா பாரு, பெராஃபின் இது வாட்டர். ஸோ டென்சிட்டி ஆஃப் பெராஃபின் இன்டூ H1, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்டூ H2. என்ன கேட்குறா? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் பெராஃபின். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் பெராஃபின் என்ன? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் பெராஃபின் எவ்வளோ? 10 minutes. டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இந்த இடத்துல பெராஃபின்னு சொல்லிக்கலாமா? டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அப்போ எனக்கு பெராஃபின் பை வாட்டர் வேணும். இது எங்கிட்டு கொண்டு வந்துரு. இதுதான் ரிலேட்டிவ் டென்சிட்டி. புரியுதா? புரியுதா?
எஸ் 2017 கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின்? த டென்சிட்டி ஆஃப் ஆயில். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு ஆப்ஷன் விட்டு போயிருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்தோன்னா 928. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இந்த இடத்துல 4வது ஆப்ஷன் பார்த்தோன்னா 928. அதான் கரெக்ட் ஆன்சராக வரும். வெயிட் பண்ணு, அந்த இடத்துல தெரியுதா? ஸோ 928. ஸோ இது என்ன ஆயில் தானே சொல்லியிருக்கேன். ஆயிலோட டென்சிட்டி நியர்லி 900 கிட்ட இருக்குன்னு அப்பயே சொல்லியாச்சு. சால்வாக பண்ண வேணா, ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் மார்க் பண்ணி போயிடலாம். இல்லை எனக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி. நல்லா பாரு, இந்த இடத்துல பாரு. சரியா? இந்த இடத்துல ப்ரெஷர் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? புரியுதா? இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொஸ்டின் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த சைடு ஆயில் வச்சுருந்தேன், இந்த சைடு வாட்டர். இப்போ இந்த சைடு ஸ்டார்டிங்கில் நான் ஃபுல்லாக வாட்டரே வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ ரெண்டு சைடுமே வாட்டர் இந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் மேலேருந்து ஆயில் ஊற்றுறேன்னு சொன்னால் இந்த ஆயில் உள்ளே வர 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 இந்த வாட்டர் மேலே போகுமா? புரியுதா? அப்போ ஆயில் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் வாட்டர் வந்து இங்கே போயிடுச்சு. ஸோ இந்த டயக்ராம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க நீட் கொஸ்டின் பேப்பர். அப்போ எனக்கு தேவை என்ன? இங்கே தான் இப்போ ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் இருக்குது. இந்த லெவலில் வாட்டர் இருக்குது, இந்த லெவலில் என்ன இருக்குது? உன்னோட ஆயில் இருக்குது. இந்த இடத்துல டென்சிட்டி ஈக்குவலா? ஓகே, சரி, ப்ரெஷர் ஈக்குவல். தேங்க்யூ மேடம். நல்லா பாரு, டென்சிட்டி ஆஃப் ஆயில் தெரியாது. ஆயில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? இங்கேருந்து இந்த எவ்வளோ ஹைட்டு? 65, 65, 10. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன? 1000. ஹைட் 2 எவ்வளோ? 130. அப்போ ரோவன் பார்த்தனா 13/14 சம் 9 பாயிண்ட் சம்திங் 0.9 கிடைக்குமா? 1000 மல்டிப்ளை பண்ண சம்திங் 900 கிட்ட வரப்போகுது. இங்கே இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது? 938. யா, ஸோ 928. புரியுதா? எஸ். ஸோ இது இன்னைக்கு சால்வ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக உனக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட நீ ஆன்சர் போட்டுருக்கலாம். ஆன்சர் பார்த்தனா ஆப்ஷன் சி. இப்போ பார், in a YouTube as shown in the figure, water and oil in the left side and right side in the tube are separated. இந்த சைடு ஒரு லிக்விட், இந்த சைடு ஒரு லிக்விட். ஓகேவா? the height of the bottom of the water in the oil column இது வந்து 15, இது வந்து 20 சென்டிமீட்டர். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் ஒரு சைடு இந்த சைடில் வர ப்ரெஷர் அதிகமாக இருக்குது when compared to this. அப்படின்னா இந்த சைடு ப்ரெஷர் அதிகம், இந்த சைடு ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் இவன் அந்த சைடு தள்ளி இருப்பானா? இல்லை இந்த சைடு ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இவன் இந்த சைடு தள்ளி இருப்பானா? பட் இவங்க வந்து ஒரு ஈக்குவலிபிரியம் வந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் சேமாக, இந்த சைடு ஆக்ட் ஆகிற ப்ரெஷரும் இந்த சைடு ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் சேம்னு சொல்லலாமா? அப்போ இங்கே என்ன ப்ரெஷர் இருக்கோ அதே ப்ரெஷர் இங்கே இருக்கும். ஒத்துக்கிறியா? ஏன்னா சேம் ஹரிசாண்டல் லெவலில் இருக்குன்னா இங்கே இருக்கிற ப்ரெஷரும் இங்கே இருக்கிற ப்ரெஷர் சேம். கரெக்டா? இங்கே என்ன ப்ரெஷர் இருக்கோ அதே ப்ரெஷர் இங்கே இருக்கும். கரெக்டா இல்லையா? புரியுதா? வெரி குட். இப்போ என்ன பண்ண போகிற? ρ1 H1 ρ2 H2. புரியுதா? ρ1 H1 ρ2 H2. இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லைன்னா உனக்கு பேசிக்லேருந்து வரணும்னு சொன்னால் இந்த இடத்துல ப்ரெஷர் பார்க்க போகிற P0 ப்ளஸ் ρ1 G H1. இந்த பாயிண்டில் பார்த்தோன்னா P0 ப்ளஸ் ρ2 G H2. ரெண்டு ப்ரெஷர் சேமா? நல்லா பாரு, நான் வந்து என்ன சொல்லலை, இந்த ப்ரெஷரும் இந்த ப்ரெஷரும் ஈக்குவலாக டைரெக்டாக சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், இது ஈக்குவலிபிரியமில் இருந்தால் ரெண்டு சைடு ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரெண்டு டியூபோட ஏரியா சேம். அப்போ ப்ரெஷர் சேமாக இருக்குமா? சரி, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்குது. நான் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெண்டு ப்ரெஷர் சேம்னு சொல்லவே முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்,
ஃபோர்ஸ் சேம், அப்போ ப்ரெஷர் சேமாக இருக்கும். அப்போ இந்த ப்ரெஷரும் இந்த ப்ரெஷர் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அப்போ நீ மொத்தத்துக்கு இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணனா ரோ 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 இது பீனட் பீனட் கேன்சல் ஆயிடும், ஜிஜி கேன்சல் ஆயிடும். அப்போ ρ1 H1 ρ2 H2 கரெக்டா? ஃபர்ஸ்ட் சைடு என்ன இருக்குது? வாட்டர் 1000 into 15 equal to ρ2 into 20 3/4 கரெக்டா? 3/4 னா 750. புரியுதா? ஆப்ஷன் டி 1000. நல்லா பாரு, இந்த கொஸ்டின் நீ உட்காந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷன் ஏ 1333, ஆப்ஷன் பி 1200, ஆப்ஷன் சி 1000. நல்லா பாரு, 1000 இருந்துச்சுன்னா ஆயிலும் வாட்டரோட டென்சிட்டி சேம் ஆயிருக்குமா? ஆயிருக்குமா இருக்காதா? அப்போ ரெண்டுத்தோட ஹைட் எப்படி இருந்திருக்கணும்? ஈக்குவலாக இருந்திருக்கணும். கரெக்டா? வெரி குட். இங்கே ஹைட்டு கம்மியாக இருக்குன்னா இங்கே டென்சிட்டி அதிகமாக இருக்கணும். கரெக்டா? ρ1 H1 கான்ஸ்டன்ட். கரெக்டா? அப்போ ரோ பெருசாக இருந்தால் ஹைட்டு கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற டென்சிட்டி அதிகம், இங்கே இருக்கிற டென்சிட்டி என்னது? கம்மி. அப்போ அதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கணும், அப்போ தான் ஹைட் அதிகமாக போகும். புரியுதா? வெரி குட். இப்போ பாரு, வாட்டரோடது 1000, அதோட கம்மி இங்கே ஒன்று தான் இருக்குது. புரியுதா? அப்படி இல்லைனாலும் மேடம் டென்சிட்டியில் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். கீழே போக போக உனக்கு டென்சிட்டி வந்து அதிகமாகும், பட் ரொம்ப நெக்லிஜிபிள். ஏன்னா வால்யூம் லேசாக கம்மியாகும். ஓகேவா? அது வந்து நெக்லிஜிபிள் தான். அப்போ இந்த இடத்துல நல்லா பாரு, ஆயில்னு சொல்ல போகிறேன். ஆயிலோட டென்சிட்டி வந்து வாட்டரோட கம்மியாக தான் இருக்கணும். எனி டவுட்? வாட்டரோட 1000 தான் மிச்சம் இருக்க ஆப்ஷனை பாரு. சரியா? எஸ், போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இது 7 லெக்சர் இருக்குப்பா.